ஹலோ எவ்ரிவன், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் பிஐ. நம்ம ஆல்ரெடி ஒரு 3 வீடியோஸ் போட்டாச்சு. எல்லாத்துலேயுமே பவர் பிஐ நான் என்ன, பவர் கொரி எடிட்டர் சம்திங் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ இனி ஃபர்தராக இருக்கிற இன்னும் கொஞ்சம் டேப்ஸ் வந்து நம்ம பவர் பிஐ கொரி எடிட்டரில் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் என்னோட பவர் பிஐ ஓப்பன் பண்ணி, ஓகே நான் பவர் பிஐ ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே வந்து என்னோட எக்ஸலோட ஒர்க் புக் ஜஸ்ட் நானாக வந்து ஒரு இது வந்து போட்டு வச்சுருக்கேன். ஜஸ்ட் அதை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஏன்னா உங்களுக்கு நான் டெமோவாக காமிக்கும் போது ஜஸ்ட் அது வந்து ஒரு குட்டி டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே ஒரு குட்டி குட்டி ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நான் எல்லாத்தையுமே லோட் பண்ணிட்டேன். லோட் ஆயிடுச்சா அப்படிங்கிற பார்க்கணும்னா நம்ம இங்கே பக்கத்தில், அதாவது ரைட் சைடில் இந்த டேட்டா அப்படிங்கிற இந்த வியூவில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் பவர் கொரி எடிட்டருக்குள்ளே போகிறேன். டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாக்குள்ளே போய் நான் பவர் கொரி எடிட்டருக்கு வந்தாச்சு. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் எது வரைக்கும் பார்த்தோம்? மேனேஜ் காலம் வரைக்கும் பார்த்தோம், கரெக்டாக? ஆனால் இங்கே வந்து இன்னும் அடுத்து யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெடியூஸ் ரோ அப்படிங்கிறவங்கள பார்க்க போகிறோம். ரெடியூஸ் ரோ அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இங்கே ஆல்ரெடி 3 ரோஸ் தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம டேட்டில் வச்சு பார்ப்போம். இங்கே டேட்டுன்னு சொல்லும்போது எனக்கு 46 ரோஸ் இருக்குது. இந்த 46 ரோஸில் 46 ரோஸ் இருக்கு. இந்த 46 ரோஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 ரோஸ் இருந்தா போதும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்றவங்க தான் இந்த கீப் ரோ அப்படிங்கிறவங்க. ஜஸ்ட் கீப், எனக்கு டாப்ல இருந்து ஒரு 10 ரோவா, இல்ல பாட்டம்ல இருந்து உங்களுக்கு ஒரு 10 ரோ வேணுமா, இல்ல அதோட ரேஞ்ச் வச்சு வேணுமா, இந்த மாதிரி வருது. ஜஸ்ட் நான் ஒண்ணு பண்ணி காமிக்கிறேன். நீங்க எல்லாமே ஃபர்தரா இருக்கிறது எல்லாத்தையுமே பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ வந்து நான் இதில் இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆயிருக்கா. ஜஸ்ட் நான் 10 அப்படிங்கிறத போடுறேன். ஜஸ்ட் இதில் போட்ட உடனே எனக்கு மீதி இருக்க ரோஸ் எல்லாமே டெலிட் ஆயிடுச்சா. ஜஸ்ட் எனக்கு ஒரு 10 ரோஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வெறும் 10 ரோஸ் இருந்தால் போதும், மீதி எல்லாத்தையுமே எனக்கு டெலிட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னா அதுக்கும் இருக்கு ரிமூவ் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பக்கத்துல நீங்க வந்து எனக்கு 10 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த 46ல 10 வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகி மீதி 36 ரோஸ் என்ன ஆகும், உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அடுத்த சார்ட் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா. ஜஸ்ட் நம்ம இப்போ வந்து என்ன கஸ்டமர் டேபிள வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ சூஸ்ல போய் சூஸ் காலமை கிளிக் பண்ணி எனக்கு யார் மட்டும் இருந்தா போதும், ஜஸ்ட் கஸ்டமர் நேமை வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஜஸ்ட் எனக்கு கஸ்டமர் நேம் மட்டும் என்ன பண்ணி தந்திருக்காங்க, சூஸ் பண்ணி தந்திருக்காங்க. இப்போ அங்க சார்ட்ல போய் அசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு வந்து அதை சார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இங்க ஆல்ரெடி அது அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு, அதனால நமக்கு அது சேஞ்ச் ஆகுது. அப்ப டிசெண்டிங் ஆர்டர்ல சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர்ல நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு தான் நம்ம யாரை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சார்ட் அப்படிங்கிற இந்த செக்ஷன். நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து ஒரு ஸ்பிளிட் ஆஃப் அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்களா. ஜஸ்ட் ஒரு காலமை நம்ம பர்டிகுலரா எனக்கு இவ்வளோ இது தள்ளி கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா இவங்க வந்து ஸ்பிளிட் பண்ணி தருவாங்க. ஜஸ்ட் வந்து இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கமா இல்லை ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் ஏதாவது கொடுத்து இது வரைக்கும் எனக்கு இந்த காலம்ல இருக்கிறதும் மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே எனக்கு நெக்ஸ்ட் காலம்ல ஸ்பிளிட் பண்ணுங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணி இங்க ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட எந்த ஒரு கேரக்டர்ஸும் அதுல இல்லை. ஜஸ்ட் நான் இப்போ நம்பர் ஆஃப் கேரக்டர் யூஸ் பண்ணி என்ன பண்றேன், அதை ஸ்பிளிட் பண்றேன். நான் 3 அப்படிங்கிறத மென்ஷன் பண்றேன். அப்போ எனக்கு 3 பேஸ் பண்ணி எனக்கு ஸ்பிளிட் பண்ணுவாங்க. இதுல எல்லாத்துலயுமே 3 கேரக்டர்ஸ் தானே இருக்கு. மீதி இருக்கிறதெல்லாம் இன்னொரு காலம்ல போட்டு எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. அதோட நேமையுமே கஸ்டமர் நேம் .1 கஸ்டமர் .name 2 இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. இதுக்காக தான் நம்ம இந்த ஸ்பிளிட் காலம் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். ஃபர்தரா நிறைய இருக்கு. ஜஸ்ட் எல்லாமே பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ அஸ் ஹெட்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஜஸ்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ரோஸ், அதாவது RH ராகுலே நான் 2ஆ பிரிச்சு வச்சிருக்கேன்ல, இதை வந்து எனக்கு ஹெட்டரா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் ஆச்சா? இல்லை எனக்கு நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னா நீங்க இது யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் ஆச்சு. ஆனா நம்மளோட ஹெட்டர் என்ன ஆயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. இல்லை எனக்கு வந்து ஆர்டினரியா இருக்கிறப்ப தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு ஆர்டினரி டேபிள் நம்ம அப்ளை ஸ்டெப்ஸ்ல போய் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம்.
ஓகேவா? நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீப்ளேஸ் வேல்யூ. ஜஸ்ட் நான் எந்த காலமை சூஸ் பண்ணி வச்சிருக்கேனோ அந்த காலமை எனக்கு என்ன பண்ணி தருவாங்க, ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. நான் அதை கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் அப்படிங்கிறவங்களை கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதுல வந்து நான் 101 அப்படின்னு இருக்கிறவங்க கிட்ட 2001 அப்படிங்கறத சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். சேஞ்ச் ஆச்சா எனக்கு? இந்த மாதிரி நீங்க ஒரு டேபிள்ல இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப் அண்ட் கொரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதாவது 2 டேபிளை நம்ம ஆட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. அப்ப நான் அப் அண்ட் கொரியை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கேட்கும், இன்சர்ட் அண்ட் 2 டேபிள்ஸா இல்ல 3 or more டேபிள்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் 2 டேபிள்ஸ்னு கொடுத்து எந்த டேபிளை நீங்க ஆட் பண்ண விரும்புறீங்க. ஜஸ்ட் நான் டேட், அந்த டேட்டுங்கிறது ஒரு பெரிய ரோஸா போ, ப்ராடக்ட் அப்படிங்கிறத நான் இன்சர்ட் பண்ண போறேன். ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்சர்ட் ஆச்சா? ஜஸ்ட் ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம், இந்த மாதிரி என்ன ஆகும், நமக்கு வந்து இன்சர்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மர்ஜ் கொரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 2 கொரியை வந்து என்ன பண்ணி தருவாங்க அப்படின்னா மர்ஜ் பண்ணி தருவாங்க. இதுவும் கேட்கும், எதையும் வந்து நீங்க மர்ஜ் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வந்துச்சா? ஜஸ்ட் அது வந்து இது மாதிரி வரும். ஜஸ்ட் நீங்க அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு நேவிகேட் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த டேபிள் வந்து எம்டி, ஏன்னா நமக்கு எந்த ஒரு குவரியும் நமக்கு என்ன ஆகலை அப்படின்னா மேட்ச் ஆகலை, அதனால நமக்கு என்னன்னு வருது, எம்டின்னு சொல்லிட்டு வருது. இல்லைன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன வரும் நீங்க அதை வந்து அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், நேவிகேட் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி பேட்டர்லயே நமக்கு என்ன காமிப்பாங்க, மர்ஜ் கொரி யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஹோம் டேப்ல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இனி அடுத்த கிளாஸ்ல வந்து டிரான்ஸ்ஃபார்ம், ஆட் காலம், வியூ, டூல், இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.